ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நூருல்லா. துபாயில் அலுவலகத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்போ துபாய் நகரத்தை உங்களுக்கு ஒரு ரவுண்ட் அடித்து காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன் ரவுண்ட் அடித்து காமிக்கணும் அப்படின்னா, இந்த போர் காலகட்டத்தில் சமூக வலைத்தளங்கள்லையும் இன்டர்நெட்லேயும் அளவுக்கு அதிகமான பொய்யான தகவல்கள் கொட்டி கிடக்குங்க. இன்றைக்கி 2-3 வீடியோவை பார்த்தேன். துபாயில் உள்ள ஒரு சில கட்டடங்கள் ஏஐ மூலமாக அந்த கட்டடங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக காமிச்சது சுத்தமான பொய்ங்க. அப்பட்டமான பொய், உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயங்க. அதை நமக்கு தெரிந்தவர்களே நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படிலாம் போஸ்ட் பண்ண வேண்டாம் சகோதரர்களே. ஏன்னா நம்ம குடும்பத்தில் நம்ம ஒருவரையோ இருவரையோ பல பேரையோ குடும்பத்திலேருந்து இந்த வளைகுடாவுக்கு சம்பாதிப்பதற்காக விட்டு வீட்டில் இந்த போர் காரணமாக மனசு புழுங்கி விரக்தியோடு பிள்ளைக்கு என்னாச்சோ, கணவனுக்கு என்னாச்சோ, தம்பி தங்கைக்கு என்னாச்சோ, அப்பாவுக்கு என்னவாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் போடுகின்ற ஒரு சில வியூவுக்காகவும் அல்லது லைக்குக்காகவும் அல்லது அதாவது தெரியாமலோ நீங்கள் பரப்புகின்ற பொய்யான ஒரு தகவல்கள், உண்மைத்தன்மையை ஆராயாமல் நம்பகத்தன்மையினுடைய ஒரு ரிலையபிலிட்டியை நீங்கள் செக் பண்ணாமல் ஃபார்வர்ட் பண்ணுற அந்த பரப்புகின்ற அந்த பொய்யான தகவல்கள் ஒருவருடைய வாழ்க்கையே பாதிக்குது. அரசாங்கத்தினுடைய ஒரு ஒரு எத்திக்கல் வேல்யூவை பாதிக்குது. உங்களுடைய நம்பகத்தன்மையை பாதிக்குது. எல்லாத்தையுமே பாதிக்குதுங்க. துபாய் நகரத்தை பாருங்கள், எவ்வளவு அழகாக. நான் அலுவலகத்தை விட்டு போகிறப்போ வழக்கமாக எப்படி இயங்குமோ அதில் எந்த ஒரு சுணக்கமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு ஹிண்ட்ரன்ஸ் ஹிக்கப் எதுவுமே இல்லாமல் பர்துபாய் எவ்வளவு அழகாக ஆக்டிவாக வாகனங்கள் சாரியாக அணிவகுத்து சென்று கொண்டிருக்க, மக்கள் அவர்களுடைய வேலையை அவங்க பாட்டுக்கும் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இது மதிய நேரம், ரமதானுடைய நேரங்கிறதுனால கூட்டம் கம்மியாக இருக்குது. ஆனால் அலுவலகம் முடித்து நிறைய பேர் போயிட்டு வந்துக்கிட்டும் இருக்காங்க. ஆக்டிவிட்டீஸ் சூப்பராக போயிட்டுருக்கு. அந்த அல் ஃபஹீதி போர்ட்டுங்க, அல் ஃபஹீதி பகுதியும்பாங்க, வரலாற்று சிறப்புமிக்க பர்துபாயினுடைய பகுதி. அந்த பகுதி எவ்வளவு அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த ரோடெலாம் பாருங்கள், பளீர்னு. இந்த மீனா பஜார்னா ஊரில் மாயவரம், கும்பகோணம், சிதம்பரம் ஏரியாவில் உள்ள கடத்தெரு எப்படி இருக்குங்க? பக்கத்தில் கடைகள், சேலை, ஜுவல்லரி அந்த மாதிரி உள்ள ஏரியாங்க இது. பர்துபாயில் ரொம்ப சாதாரணமாக அழகாக அற்புதமாக இயங்கிக்கிட்டு இருக்குது, சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டு இருக்குது. மாலை நேரத்தில் இதை விட சூப்பர் கூட்டம் நிறைய வரும். இப்போ சுற்றுலா பயணிகள் மட்டும் இப்போ சுற்றி பார்த்துக்கிட்டு, இந்த மாதிரி அலுவலகத்துலேருந்து வரவங்க மட்டும் பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஜாய் அலுகாஸ் ஜுவல்லர்ஸ், மலபார் ஜுவல்லரி, நம்ம ஊரில் உள்ள எல்லா ஜுவல்லரியும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஏரியாவே. மக்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கிட்டு இருக்காங்க. அதாவது போர் நடந்துக்கிட்டு இருக்கிறான ஒரு சிறு அறிகுறி கூட, சிம்டமே தெரியாமல் நகரம் அவ்வளோ அழகாக இயங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் கவர்மெண்ட்டு அவ்வளவு சிரத்தையோட, அக்கறையோட, ரொம்ப ஒரு எத்திக்கல் வேல்யூவோட இந்த நாட்டில் வசிக்கின்றவர்களுடைய ரெசிடென்ட்ஸ் அவர்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. இடர்பாட்டு மேலாண்மை குழு, ஓகேங்களா? அவ்வளவு அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. நகரம் எந்த விதமான ஒரு போரினுடைய அபாயம் அப்படின்னு எதுவுமே இல்லை. அப்படி அபாயமும் இல்லை. போர் நடந்துகிட்ருக்குங்க. ஆனால் இங்கே 1-2 இது இன்டர்செப்ட் பண்ணி ஒரு சில டெப்ரி விழுது ஆக்சுவலாக. ஆனால் அது ரொம்ப கம்மி. அந்த அபாயம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் யாரும் எந்த விதமான பயமும் கொள்ள தேவையில்லை. ஊரில் உள்ளவங்க, உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் விட்டுட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா துபாயை பாருங்கள். துபாய் நீங்கள் வழக்கமாக பார்க்கலன்னா கூட இப்போ நீங்கள் பார்க்குறப்போ நீங்கள் துபாய் சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு, அதுவும் நார்மலான ஒரு போர்க்காலத்தில் இல்லாமல் ஒரு நார்மலாக சந்தோஷமாக பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இந்த போரினுடைய அபாயமும் குறைஞ்சிக்கிட்டு வருதுங்க. ஓகேங்களா? அது போர் எங்கே நடக்குதோ அந்த ஸ்பாட்லேயும் அந்த போர் நிற்கட்டும். அதற்கான துவாக்கள், அதற்கான ப்ரேயர்ஸ் என்னிடமும் உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் எதிர்பார்க்கிறேன். நீங்களும் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள். ஆனால் அது தவிர்த்து இந்த துபாயில் இவ்வளவு அழகான ஒரு சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸில், அந்த சரௌண்டிங்ஸில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தினசரி வாழ்க்கை அழகாக நகர்ந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குற மாதிரியான எந்த விதமான ஒரு விஷயமும் இங்கே நடக்கலைங்க. சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், சோஷியல் மீடியாவில் தேவையில்லாமல் உண்மைக்கு புறம்பான விஷயங்களை பரப்புறது சட்டத்திற்கு புறம்பானது. இங்கே 2 வருஷ சிறை தண்டனை அல்லது 2 லட்சம் திரகம் அபராதம். அந்த 2 லட்சம் திரகம் அபராதம் கட்டலைன்னா எக்ஸ்ட்ரா 1 வருஷம், இந்த மாதிரி நிறைய ஒரு வயலேஷன்ஸ் பண்ணால் ஏகப்பட்ட உங்களுக்கு தண்டனைகளும் அபராதங்களும் காத்திருக்கின்றன. அந்த மாதிரி செய்ய வேணாம். இப்போ பாருங்கள், துபாய் நகரம் எவ்வளோ அழகாக சூப்பராக சுறுசுறுப்பாக ஒரு
அற்புதமாக இயங்கிக்கிட்டு இருக்குது. துபாய் ஃப்ரேம் பர்துபாயில் கராமாவுக்கு ஆப்போசிட்டில் உள்ள துபாய் ஃப்ரேம் உலக பிரசித்தி பெற்ற ஒரு துபாய் ஐகானிக் பிளேஸுங்க. துபாய் ஃப்ரேமை தாண்டி அந்த துபாய் அலைன் ரோடை தாண்டி நான் போயிட்டுருக்கேங்க. அந்த துபாய் அலைன் ரோடை பிடிச்சி அது வழியாக ராசல் ஹோர் ரோடை பிடிச்சி துபாய் இன்டர்நேஷ்னல் சிட்டிக்கு போகிறது தான் அந்த வழியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதை வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு துபாயினுடைய அழகையும் நீங்கள் பார்த்து ரசியுங்கள். ஒரு சாதாரண நாளில் நீங்கள் துபாயை நீங்கள் பார்க்கணுன்னா கூட இப்படி இவ்வளோ அழகாக இருக்காது. அவ்வளோ அழகாக எந்த விதமான ஒரு தங்கு தடயம் இல்லாமல், எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவ்வளவு அழகாக ஜொலித்து கொண்டிருக்கின்றது துபாய் நகரம். அதனால் ஊரில் உள்ளவங்க தைரியமாக இருங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்க ரொம்ப பாதுகாப்பாக சிறப்பாக சந்தோஷமாக இருக்காங்க. எந்த விதமான அபாயமும் இல்லை. அதை கவர்மெண்ட் அழகாக நேர்த்தியாக பார்த்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கு. அந்த அபாயமும் கூடிய சீக்கிரம் நீங்கிவிடும் முற்றிலுமாக. அதனால் நீங்கள் யாருமே எதற்குமே பயப்படாமல் நிம்மதியாக இருங்க. இப்போ அந்த துபாய் நகரத்தில் அந்த துபாய் அலைன் ரோட்டை அந்த கடந்து துபாயினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ அழகான கட்டடங்கள், ரோடு, வாகனங்கள், ஓகேங்களா, எவ்வளோ நீட்டான ஒரு ஒரு ஆர்கனைஸ்டான ஸ்ட்ரக்சர்டான ஒரு நகரம் அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப அழகான ஒரு நாளுங்க இன்றைய நாள் புதன்கிழமை, ஓகேங்களா. இன்னும் இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் டிஸ்டன்ஸ் லேர்னிங்கில் தான் அந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் வச்சுருக்காங்க. ஆனால் அலுவலகங்கள் எல்லாம் நார்மலாக ரொட்டீனாக இயங்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே அலுவலகத்துக்கு வர்றாங்க துபாயில். நானும் இன்றைக்கி அலுவலகத்துக்கு போனேன். அலுவலகத்துக்கு அப்படி போயிட்டு வர்றப்போ தான் நீங்கள் அழகான அந்த ஒரு காட்சியை பார்த்துட்ருக்கீங்க, ஓகேங்களா. இந்த பாருங்கள், சைடில் துபாயினுடைய அழகான காட்சிகள், ரோட்டில் வாகனங்கள், அதுக்கப்புறம் அந்த பைக் மெசஞ்சர்ஸ், டாக்ஸிஸ், அலுவலகத்துக்கு போயிட்டு வர்றவங்க, இந்த மாதிரி நார்மலாக அழகாக போயிட்டுருக்குங்க. சரிங்களா? ஓகே கைஸ், இப்போது இந்த வீடியோனுடைய முதற் நோக்கம் எதற்காக இந்த வீடியோ உண்டாக்கணுன்னா, நார்மலாக இவ்வளோ துபாய் நகரம் இவ்வளோ அழகாக இருக்கிறப்போ இன்றைக்கி நான் பகீருங்கிற மாதிரி பார்த்து பதட்டப்படும்படியான வீடியோக்கள், அதுவும் செயற்கை நுண்ணறிவில் தவறான உண்மைக்கு புறமாக உண்டாக்கப்பட்ட ஒரு 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 அபத்தமான, கொஞ்சமும் உண்மைக்கு பொருந்தாத, உண்மைக்கு அபத்தமான ஒரு வீடியோக்களை சகோதரர்கள் சகட்டுமேனிக்கு பரப்பிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் கூட அதனுடைய ஒரு விளைவுகளை யோசிக்காமல், இப்போ அவங்க அமீரகத்தில் இருந்தால் அட்லீஸ்ட் ஃபைனுக்கு பயப்படுவாங்க. ஆனால் வேறு எங்கேயோ இருக்காங்க, ஊரில் இருக்காங்க, அவங்களுடைய நாட்டில் இருக்காங்க. இருந்தாலும் ரொம்ப கவனமாக நீங்கள் அப்படி உண்மைக்கு புறம்பான விஷயங்களை பரப்ப வேண்டாம். பல தடவை இப்போ உதாரணத்துக்கு துபாயில் இந்த மாதிரி இருக்குது, நான் நன்மை கருதி என்ன செஞ்சேன் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா துபாயில் இருக்கிறவங்கள்ட்ட கேளுங்க. இப்போ தான் இந்த ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் எல்லாம் தகவல் தொடர்பு ஈஸியாகிடுச்சு. ஒரு மெசேஜ் அனுப்புனா இப்படியா இதுதான் செய்தியா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டு அடித்து ஆணித்தரமாக சொல்கிறதுக்கு சகோதரர்கள் நிறைய பேர் என்ன மாதிரி இருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரிந்தவர்கள் யார் வேண்டுமானாலும் இங்கே இருக்கலாம். கேட்டுட்டு அதை பகிருங்கள், ஓகேங்களா. இல்லாட்டி அது தவறு, அது உண்மைக்கு புறம்பு அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா இம்மீடியட்டாக அதை டெலீட் பண்ணுங்கள். டெலீட் பண்ணிவிட்டு உங்களுடைய பேஜ்லேருந்து அதை அகற்றி விடுங்கள், ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகே கைஸ், மிக்க நன்றி, மிக்க சந்தோஷம். துபாய் நகரம் அப்படியே துபாய் நகரத்துலேருந்து ஆஃபீஸ்லேருந்து கிட்டத்தட்ட வீட்டுக்கு நான் நெருங்கிட்டேன். ராசல் ஹோர் ரோடுங்க. ராசல் ஹோர் ரோடு அதை தாண்டி வாகனங்கள் அப்படியே வழக்கத்துக்கு மாறாக இன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக தான் இருக்குது. இந்த 2-3 நாளாக டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இல்லை, ஓரளவு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அப்படியே மூவிங் டிராஃபிக் தான், அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே துபாய் இன்டர்நேஷ்னல் சிட்டிக்கு அருகில் அந்த ராசல் ஹோரை தாண்டி அந்த ஒமான் ஹத்தா ரோடு நேராக போனால் ஒமான் ஹத்தா அல்லது ஒமானுக்கு போகலாம் நேராக, ஓகேங்களா. பார்டர் இருக்கும், அந்த பார்டரை தாண்டி நம்ம கையில் விசா வச்சுக்கிட்டோ இல்லை யூஏஇ ரெசிடென்ட் விசா வச்சுருந்தா அந்த பொசிஷன்ஸ் இருந்ததுன்னா விசா ஆன் அரைவல் மாதிரி வாங்கிட்டோ நேராக ஒமானுக்கும் கூட போகலாம். அந்த போகிற வழியில் தான் துபாய் இன்டர்நேஷ்னல் சிட்டி இருக்குது. அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த ரோடு அவ்வளவு அழகாக அற்புதமாக காண அப்படியே கண்கள் பல வேண்டும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதான் வர்றப்போ அப்படியே ரேடியோவினுடைய தமிழ் வானொலியினுடைய செய்திகளை கேட்டுக்கொண்டே தகவல்களை அப்படியே மனசில் உள்வாங்கிக் கொண்டே அப்படியே நம்ம ரோடை ரசித்து கொண்டே, வழக்கத்துக்கு மாறாக இவ்வளோ நார்மலாக ரசிக்கிறத விட இப்போ ரொம்ப நான் அதிகமாக அழகாக ரசிக்கிறேன். என்ன காரணம்னா, போர்னு சொல்லிட்டு வெளியில் அவ்வளவு ஒரு பொய்யான தகவல் கொட்டி கிடக்க இவ்வளவு அழகான ஒரு நகரத்தை இப்படி செய்கிறாங்களே, தெரியாமல் செய்கிறாங்க. நிறைய பேர் தெரிஞ்சுமே செய்கிறாங்க, வியூஸ்க்காக, லைக்ஸ்க்காக. அப்படி செய்ய வேண்டாம். தேங்க்யூ கேஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே நான் பேசிக்கிட்டே துபாய் இன்டர்நேஷ்னல் சிட்டிக்கு வந்துட்டேங்க. அப்படியே நான் வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஸோ இந்த என்னுடைய நோக்கம் இந்த வீடியோவின் மூலம் நிறைவேறியது. இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் பகிருங்க. நான் சொல்கிறதுக்கு சரியாக தவறா? சரி, ஓகேங்களா? ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்ததுங்க தவறான தகவல்கள் பரப்பப்படுவது. இங்கேன்னு இல்லை, எந்த நாட்டிலையும் அந்த நாட்டில் நடக்காத ஒரு விஷயங்கள், அந்த இடத்துல நடக்காத ஒரு விஷயங்களை நம்ம பரப்புனா அது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயங்க. ஓகே கைஸ், ரொம்ப சந்தோஷம். டேக் கேர் கைஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா துபாய் எவ்வளவு அழகாக சுறுசுறுப்பாக வழக்கமாக எப்படி இயங்குமோ அதே மாதிரி ஒரு ஆக்டிவாக ஒரு தினசரி சராசரி நாளில் இயங்குகிற மாதிரி ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டுருக்குங்க. ஒரு வேலை நாளினுடைய முடிவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவ்வளோ அழகாக பாதுகாப்பாக சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கு. எந்த மாறுதலும் இல்லை. அதனால் நீங்கள் பார்க்கின்ற செய்திகளை நம்பகத்தன்மையை ஆராயாமல் அப்படியே தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணிடாதீங்க. நிறைய சரடுகள், நிறைய பொய்யான தகவல்கள், ஃபேக் நியூஸ், நிறைய செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி ஏஐ பயன்படுத்தி உண்டாக்கப்பட்ட காணொளிகள், உண்மைக்கு புறம்பான தவறான செய்திகள், வதந்திகள், அப்படியே மனசு கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்படி பொய்யான செய்திகளை பரப்புவதன் நோக்கம் என்ன? அது தவறு இல்லையா? இங்கே ஊரில் இருக்கிறவங்களுக்கே அவங்களுடைய குடும்பத்தில் ஒருவரை இங்கே விட்டுட்டு ரொம்ப பரபரப்பாக ஊரில் அவங்களே நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது மாதிரியான செய்திகள் மிகப்பெரிய ஒரு மனபாரத்தையும் விரக்தியும் கொடுத்து விடும். தயவுசெய்து ஒரு முறைக்கு இருமுறை இல்லை, இருமுறை கூட இல்லைங்க, ஒரு முறைக்கு 100 முறை யோசிச்சுட்டு ஒரு வீடியோவையோ ஒரு தகவலையோ நீங்கள் ஃபார்வேர்டு பண்ணுங்கள், அடுத்தவங்கள்ட்ட சொல்லுங்கள். இது ரொம்ப முக்கியங்க. அதனால தான் இந்த காணொலியை, இன்றைய தினம் அலுவலகம் முடிந்து எடுத்த காணொலியை அங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வீட்டுக்கு வர்ற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடங்கள் எவ்வளோ அழகாக துபாயினுடைய ரோடு இயங்கிக்கிட்டு இருக்குது, துபாய் இயங்கிக்கிட்டு இருக்குது, யுஏஇ இயங்கிட்டு இருக்குது, அமீரகம் இயங்கிட்டு இருக்குது, அதை காண்பிப்பதற்காக தான் இந்த காணொலி. ரொம்ப சகஜமாக ரொம்ப நல்லா இயங்கிக்கிட்டு இருக்குங்க. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் ஈவினிங் அஹெட். டேக் கேர். பீஸ்.